என்ன சார் இது? ஜனவரில இருந்து அக்டோபர் வரைக்கும் உள்ள அந்த கணக்குல 1 லட்சம் ரூபாய் குறையுதுங்களே. யோ, உன்ன ஏரியா பழைய கணக்கெல்லாம் பார்க்க சொன்னது. உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் பாரியா. அது எப்படிங்க? வருஷ கணக்குன்னு வந்தா நானும் பதில் சொல்லணும். யோ, புரியாதா இருக்கே. இங்க வாயா. எம்எல்ஏ ஃப்ரெண்ட் மருகவண்டி ஐயா இருக்காரு, அவர் சொல்லித்தான் அதெல்லாம் செய்யறேன். பார், ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிட்டு கண்டுக்காம போயிடு. பணம் எல்லாம் எனக்கு வேணாம் சார். முதலாளி எனக்கு சம்பளம் தராரு, நான் அவருக்கு நாணயமா நடந்துக்கணும். யோ, நாணயமெல்லாம் பாத்தீனா நீங்க வேலை செய்ய முடியாது. ஏன் உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? நாயங்களா நீங்க திருடி திங்கிறது இல்லாம ஒழுங்கா இருக்கிற அவனையும் கெடுக்குறீங்களா? ஐயா, மருகவண்டி ஐயா தான் அடிக்கடி வந்து பணத்தை வாங்கிட்டு அப்படி எழுது இப்படி எழுதுன்னு சொல்றாரு. நான் என்னையா பண்ணட்டும்? ஓ, இதுல கூட்டு சதி வேறையா? ஐய், போடா வெளிய, போ வெளிய, இழுத்துட்டு போயா அவனை, போயா, போயிடுறா வெளிய. நன்றி கெட்ட நாயங்க. ஐயா, மருகபாண்டி ஐயா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க ஐயா. யோ, எனக்கு தெரியாதா? சும்மாரியா, சின்ன வயசுல இருந்து பழகி தொலைச்சிட்டேன். அப்ப பரந்தம்பி, இதான் சார் நம்ம வீடு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே சார்? ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுற, வர்றேன். வாங்க சார். வாங்க சார், உள்ள வாங்க சார். சார் சரி சரி. லட்சுமி, இது வரேங்க சார். இது என் வைஃப், இது என் பசங்க, எங்க முதலாளி. வாமா. அம்மாமா, நீ எதுவும் செய்ய வேணாம், நான் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டா. படிக்கிறீங்களா? டேய் கிருஷ்ணா, அந்த பொட்டியை கொண்டா. என்னம்மா, உங்க வீட்டுக்கார கவர்மெண்ட்ல 10 வருஷமா வேலை பார்த்தேன்னு சொன்னாரு, வீட்டுல ஒரு பொருளையும் காணுமே. வாங்கின சம்பளம் வர்றதுக்கும் போறதுக்குமே சரியா இருந்துச்சு சார். சரியான பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறப்பா. நீ போய் வண்டி ஆண்டாரு. இந்தாமா, இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கி போடு. ஐயோ, எதுக்குங்க? நீங்க தான் மாசம் மாசம் சம்பளம் கொடுங்க. பரவாயில்ல, வச்சுக்கம்மா. நீ உங்க வீட்டுக்காரர் மாதிரியே இருக்கிறிய. அம்மாடி, இது ஒண்ணு நான் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துடல, உங்க வீட்டுக்காரோட நாணயத்துக்காக கொடுத்தது. தம்பி இருக்கிறார, ரொம்ப நம்பிக்கையான ஆளு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட கிடைச்சிருந்தாருன்னு வச்சுக்க, இவர் இருக்கிற நிலைமையே வேற. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. கூடிய சீக்கிரத்துல நீங்களாம் நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க. இவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஏதோ பிராண்ட் கடையில வேலை செய்யறேன்னு இவளுக்கு ரொம்ப வருத்தம். அம்மா, பிராந்தி பிசினஸ் ஒரு தப்பான தொழிலா இருந்தா நான் ஒரு எம்எல்ஏ நானே எடுத்து நடத்துவனா? கவர்மெண்டே லைசன்ஸ் கொடுத்து நடத்த சொல்ற தொழில் மாதிரி உங்க குடும்பம் மாதிரியே 500 குடும்பங்கள் இதுல பிழைக்குது. இது தப்பான தொழிலா இருந்தா அவங்க எல்லாம் இதுக்கு வருவாங்களா? நீ கண்டதை போட்டு குழப்பிக்காத. தம்பியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. பிள்ளைங்களா, வரட்டுமா? அடுத்த தடவை வரும்போது முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஏய்யா, இது உங்க எம்எல்ஏ வண்டி மாதிரி இருக்கு. ஆமா, இங்க வந்தா போயிட்டு வரமா. என்னடா இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, சிவராமனை டிராப் பண்ணலாம்னு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நான் அதான் பாத்துட்டு போறேன். ஏன்டா இவ்வளவு தூரம் வந்து நம்ம வீட்டுக்கு வராம போற? இப்படி வாடா. இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரேன். வரமா? வாங்க சார். வரேன் பிள்ளைங்களா. டாடா. ஏய்யா, அவனை நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து விட்ட. அந்த எம்எல்ஏ அவன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறான். அவன் பொண்டாட்டி என்ன பத்தி என்ன நினைப்பா? சரி உடி, இதெல்லாம் சத்தம் போட்டு பேசாத. எதிர்கட்சிக்கார என்ன பத்தி என்ன நினைப்பான்? ஏங்க, உங்க முதலாளி பத்தி என்னமோ ஏதுன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு, நல்ல தன்மையா தான் பேசுறாரு. புரிஞ்சுக்கிட்டா சரி. வா. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
எங்க இருந்துங்க வந்திருக்கு? ம் பழைய வேலையில வந்து சேர சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஏங்க இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அதான் யோசிக்கிறேன். இது கவர்மெண்ட் வேலை. இப்போ நான் செய்யற வேலை நிரந்தரமானது இல்லையேன்னு பாக்குறேன். ம் ஏங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க கவர்மெண்ட்ல 10 வருஷமா வேலை செஞ்சுக்க. உங்க திறமையை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. உங்க படிப்புக்கு ஏத்த சம்பளமும் கொடுக்கல, உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்கல. நீங்க இந்த வேலையில சேர்ந்து 2 மாசம் தாங்க ஆகுது. அதுக்குள்ள உங்க முதலாளி உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துட்டாரு. வீட்டுக்கும் 4 சாமான் வாங்கி போட்டு பிள்ளைங்களும் கான்வென்ட்ல சேர்த்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன வீடு வாசல்னு வாங்கி செட்டில் ஆயிடலாங்க. என்ன சொல்றீங்க? ம் நீயே ஒரு முடிவு எடுத்துட்ட. அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ம் ம் ஓகே தானே? பசங்க